அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மீரான். காஷ்மீரி மீல் மேக்கர் கறி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அது மீல் மேக்கர் அவிச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை சட்டியில் எண்ணெய் வச்சு காய வச்சதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் சின்ன மண், பை லீவ்ஸு, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, ஏலக்காய், அதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மீல் மேக்கரை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோங்க. எல்லாம் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு சப்பாத்தியோடு கட்டிக்கலாம். சட்டியில் வச்சு சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் 50 ml ஆயில் ஊற்றிக்கிறோங்க. அப்போ அதுக்கு தேவையானது வெங்காயம், கருவேப்பிலை, இந்த மசாலா பொடி ஐட்டங்கள், அப்புறம் 1/2 லிட்டர் பால், இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. அது இது பண்ணால் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறோங்க. அதில் கருவேப்பிலை, அப்புறம் அந்த மசாலா பொடி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, மிளகா பொடி, அதில் வந்து சோம்பு பொடி, ஜீரக பொடி, பெப்பரு, சர்க்கரை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதில் அப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோங்க. அப்புறம் அந்த மிக்சியில் போய் அடித்து வச்ச மசாலா எடுத்து அதில் நல்லா இது பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. மேற்கொள்ள உள்ளது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலசி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நல்லா இதாகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க ஸ்லிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் அந்த சில்லி சாஸு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. டொமேட்டோ கிச்சாப் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சோயாபீன் பொரிச்சு எடுத்தது சோயாபீன் மீல் மேக்கரை எடுத்து அதில் போட்டு ஒரு நல்லா கிளறிக்கிடுங்க. ஒரு கொஞ்சம் கிளறினா போதும். இது ஏற்கனவே வந்தது தானே இருக்குது. அப்புறம் வந்து அதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றிங்க. பால் ஒரு 1/2 லிட்டராக ஊற்றிங்க. இது க்ரீம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குக்கிங் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். குக்கிங் க்ரீம் கிடைக்கல, அதனால பால் ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம், அது ரொம்ப க்ரீமாக தான் இருக்கணும். அப்புறம் உப்பு தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அதோட தண்ணி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷமாச்சு இருக்கணும். 10 நிமிஷம் வச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க சிம்மில். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் எடுத்தோம். எண்ணெய் பிடிமா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே மல்லித்தலையை போட்டு வச்சு எடுத்து பரிமாறதுக்கு ரெடி. டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் பறிக்கி நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது சிக்கன் போட்டால் காஷ்மீரி சிக்கன் கறி ரெடி. இது வெஜிடேரியனால வெஜ்ஜில் போட்டுருக்கீங்க மீல் மேக்கரை வச்சு. நம்ம பையன் சாப்பிட்டு சொல்லுவார் பாருங்க டேஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கிறேன்.
நல்லா எடுத்து சாப்பிடுங்க. இதை நீங்கள் வீட்டில் உடனே செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கணும். ஓகே ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டேன், நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் பாருங்கள், டேஸ்ட் அள்ளும். அப்புறம் சொர்க்கத்துக்கே போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ட மாட்டேங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்கும். சரி, எனக்காக ஒரு லைக் போட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சின்ன பையன் தானே.